பலத்தினாலும் அல்லவே, பரக்கிரமத்தினாலும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பரக்கிரமத்தினாலும் அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு உரைத்தனரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு உரைத்தனரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 16 முதல் சில வசனங்கள். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிறதான எந்த ராஜாவின் சேனைகளாக இருந்தாலும் தன் பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ, எந்த சௌரியமானாக இருந்தாலும் அவர்களுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ வர இருக்கிற அழிவுகளுக்கு விலக்கி தப்புவிக்க முடியாது. பிரியமானவர்களே, தப்புவிப்பதற்கு, காப்பாற்றுவதற்கு, அவர்கள் ரட்சிப்பதற்கு குதிரையை போன்று பலம் வாய்ந்தவர்களால் கூட முடியாது. ஆம், அவருக்கு பயந்து நாம் தேவாதி தேவனுடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமக்களை மாத்திரமே எல்லா மரணத்திற்கும் விலக்கி விடுவித்து, எந்த ஒரு ஆபத்து நாசம் மோசம் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாக பலனை கொடுத்து, வர இருக்கிற எல்லா பஞ்சத்திலும் அவர்களை கர்த்தர் உயிரோடே காத்து, அவர்கள் மேல் தம்முடைய கண்களை வைத்து எல்லாவித ஆபத்திற்கும் விலக்கி பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். மேல் கர்த்தர் தம்முடைய கண்களை வைத்து பாதுகாப்பேன், எல்லாவித இக்கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி அவர்களை ரட்சித்து அவர்களை வழிநடத்தி அவர்களை தப்புவித்து அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஜெயமெடுக்க வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசியுங்கள், பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.